எப்படி தப்புறேன்னு நான் பாக்குறேன். ஐயோ போலீஸ் 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 நான் ராஜு. அட ராஜு நீயா? போலீஸ்ல பூந்துருச்சு நினைச்ச நாடு. நான் தான் போலீஸ்ல பூந்து விளையாடிட்டு வந்திருக்கேன். அது எப்படி? தீப்பெட்டி எடு. இது யார் வண்டி தெரியுமா? போலீஸ் கமிஷனர். போலீஸ். ஏன் பயப்படுற? லேட்டஸ்ட் வண்டி 83 மாடல். ஒரு சேலஞ்ச் பண்ணி கடத்திட்டு வந்துட்டேன். அப்படியா? சில்லறைய வெட்டு. ராஜு தண்ணி கொஞ்சம் ஓவரா போட்டுக்கியா? ஏன் அப்படி சொல்ற? என்னையா நீ திருடுற காரெல்லாம் நான் வாங்குறது வாசம் தான். அதுக்காக போலீஸ் கமிஷனர் காரே வாங்க சொல்றியே? வேண்டாயா? நம்ம ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா உயிர் கூட பழகிருக்கோம். இப்ப பாதியிலே திடீர்னு விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, உனக்கு நியாயமா? இத பாரு, இது வெளிநாட்டு வண்டி இல்லையா? எஸ் 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 எஸ். இது உள்நாட்டு வண்டி இல்லையா? எஸ். அந்த வண்டி என்ன விலை பெறும்? இது 2 லட்சம் வரும். இந்த வண்டி என்ன விலை பெறும்? 20,000. மைக்கேல், நம்முடைய நீண்ட நாள் பழக்கத்துக்காக அந்த 2 லட்சத்தை நீ வச்சுக்கோ, இந்த 20,000 நான் தள்ளிட்டு போறேன். 2 லட்சம் நமக்கு, 20,000 அவனுக்கு. பயல் எல்லாம் ஏமாந்துட்டா. பட்டுக்கோட்டை அம்மாளே மாட்டிக்கிட்டா நம்மாளே, பட்டுக்கோட்டை அம்மாளே. இன்னொன்னு கொடு. டாடி. டாட். ஹலோ மை சன். போங்க டாடி. இந்த கார் திருடுற வேலையை நான் தான் டக்கரா ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை? கை வேற அடிச்சது, தண்ணி போட கையில காசு இல்ல, அதான் லேசா தள்ளிட்டு வந்துட்டேன். சரி, தள்ளிட்டு வந்தீங்க. ஒரு நல்ல வண்டியை பார்த்து தள்ளிட்டு வரக்கூடாது? இந்த தகர டப்பாவா? இத பாரு, தகரமோ பித்தளையோ காருன்னு ஒண்ணு இருந்தா அதுல இன்ஜின் ஒண்ணு இல்லாமையா போயிடும். பார்க்கலாம். பாரு. பாக்குறேன். என்ஜின் எங்க? மூளை இல்லாம திருட போனா இன்ஜின் இல்லாத காரு தான் கிடைக்கும். பரவாயில்லை, எனக்கு முன்னாடியே நம்ம ஜாதிக்கார எவனோ எல்லாத்தையும் கழிச்சிட்டு போயிட்டான். ஆமா, நீ போன விஷயம் என்னாச்சு? என் விஷயத்தை கேட்டீங்கன்னா என்ன உங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு டப்பாங்குத்தே ஆடிடுவீங்க. ஐயோ குழப்பறியே, ஒன்னும் புரியலையே. டாட், பாவம், பொதுமக்களோட கால் மேல எல்லாம் கை வச்சு 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 இந்த கை அழுத்து போச்சு. அதான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி போலீஸ் கமிஷனர் வண்டி மேலேயே கைய வச்சுட்டேன். இதுக்குத்தான் பெரிய டப்பாங்குத்தா போடணும். போடு. சில்க் டப்பா, ஜிஞ்சு நக்கடு. சில்க் டப்பா, ஜிஞ்சு நக்கடு. சில்க் டப்பா, சில்க் டப்பா, சில்க். அப்பா, நம்ம பெருசா கொண்டாடணும். அப்போ இன்னைக்கு எக்கச்சக்கமா செலவு பண்ண போறேன்னு சொல்லு. செல்வா, என்கிட்டயா? உங்க டாடி ஒரு நயா பைசா கிடையாது. நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? என்கிட்ட பணம் இருந்தா நான் ஏன் வீட்டுல உட்கார்ந்துக்க போறேன்? பழைய காரை தள்ளிட்டு வர போறேன். ஐயோ, நானும் காருக்கு கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இப்ப ரொட்டேஷன் பணம் இல்லையா, என்ன பண்றது? இந்தாப்பா, பெருசா திட்டமெல்லாம் போட்டுட்டு இப்ப அம்போன்னு கைய விடுறியே. ஜானி, மை சன். ஆஹா, ஆபத் பாண்டவா. ஜானி, யார்கிட்ட இதை திருடுன? என்னடா தப்பு? அப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் திருட, மகன் கார் திருட, அவன் தம்பி பிக் பாக்கெட் காரன். நம்ம குலத்தொழில் எப்படி வளருது பத்தியா? சந்தோஷப்படுறா. சரி சரி, போலாமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் குமாரி அனிதாவின் நடனம் இப்பொழுது ஆரம்பமாக போகிறது. எங்கடா கொண்டு போறீங்க? வெளியில தூக்கி எறியறதுக்கு. வாயில பேச விட்டுருக்கீங்க? விசில் அடிச்சாரு. விசில் அடிச்சா இப்ப செய்யணும் யார் உத்தரவு? எங்க பாஸ். யாருடா உங்க பாஸ்? நான் தான். அப்பா பாட்டு பிடிங்க.
பாஸ் அவர் எங்க அப்பா உங்க ஆளுங்க கிட்ட சொல்லி அவர் வாயில விட்டு பிளாஸ்ட் எடுக்க சொல்லுங்க. சொல்லலைன்னா கச்சேரியே நடக்கும். அதையும் தான் பாப்போமே. பாப்போமே பாப்போமே. பாத்துட்டீங்களா? விஜய் நம்ம வேலைக்கு தகுந்த ஆள். ஓ ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். உங்க மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்ல. என் பேர் ராஜ். ஐ அம் விஜய். இது என்ன கையா? பைலே கை. டேய் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறது தெரிய வேணா. சாரை இருந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைடா. டேக் இட் ஈஸி, we will enjoy. Come on. எப்படி அடி இருக்குது? ஒரே ஜாலி இல்ல? அதுல என்ன சந்தேகம்? ஆனா உன் வாழ்க்கை பூரா நீ ஜாலியா இருக்கணும்னா அந்த அரபு நாட்டு குதிரை குட்டியை நீ அடைஞ்சே தீரணும். யார் இந்த அரபு நாட்டு குதிரை குட்டி? உன் கூட ஆடினாட அனிதா. அனிதா அவளை பத்தி தான் சொல்றேன். அவ மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா வந்தா லைஃப் எப்படி இருக்கும்? டாடி டாடி எனக்கும் ஆரம்பத்துல அப்படி ஒரு சபலம் தட்டிச்சு. ஆனா அவன் மாதிரி பொண்ணு வேணும்னு நினைக்கல, அவளே வேணும்னு நினைச்சேன். ராஜசிங்க புள்ளையா கொக்கானா? எப்ப இழுத்துட்டு வர போறேன்? 3 நாளுக்குள்ள அரபு நாட்டு குதிரை குட்டியை கொண்டு வந்து நம்ம வீட்டு லாயத்துல கட்டுறேனா இல்லையா பாருங்க. சேலஞ்ச் சேலஞ்ச். டாடி ஃபாரின் வண்டி தள்ளிட்டு போயிடலாமா? சரி. என்ன சார் பண்றீங்க? பார்த்தா தெரியல, உள்ள நுழைய மாட்டேங்க. அது ஏன் கார்? உங்க காரா? டாடி நம்ம வண்டி எங்க? கார் நம்பர் என்ன? TMS 5577. ஏன் கார் நம்பர் சொல்றீங்க? டாடி அவர் நம்ம வண்டி நம்பர் கேக்குறாங்க. TMY 5577. 5570 சார். இந்த நிலைமையில உங்க காரை நீங்க ஓட்டிட்டு போறது நல்லது இல்ல. என் வண்டியில ஏறிக்குங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். நாளை காலையில வந்து உங்க வண்டி எடுத்துட்டு போங்க. ஐயோ நல்லா இருப்பா, நல்லா. மகாத்மாப்பா வாங்கப்பா. டாடி இங்க வேண்டாம், குளிருது. ராஜு ஐயாவுக்கு பெரிய மனசு. ஆமா ஆமா. பெரிய வண்டி பெரிய மனசு. போப்பா. ராஜா என் கண்ணில்ல அழாதப்பா, அம்மா தான் பக்கத்திலேயே இருக்கேனே, அழக்கூடாதுரா. போக்கிரு பயனே. ஏண்டா அழுற? அம்மா காஃபி. அட பாவி, என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? போடா போடா வெளியே. கீதா கீதா பாருமா, என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான். உங்க அண்ணன் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான். நீ எதுக்கு அம்மா கிட்ட இருந்த பொம்மையை வாங்க போனப்போ? அம்மா அவன் நம்ம வீட்டு வேலைக்காரா, அவன் ஒண்ணு அண்ணனை கொண்டு போக வரல. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இல்லம்மா, அவன் நல்லவன் இல்ல, எனக்கு பயமா இருக்கு. அவனை அனுப்பிச்சிடு. இல்லம்மா ஒண்ணு செய்ய மாட்டான். என்னம்மா, என்ன சமாச்சாரம்? சோமா அம்மா வச்சிருந்த பொம்மையை வாங்க போனா வழக்கம் போல. புரியுது. அம்மாவுக்கு பழைய நினைவுகள் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் வீட்டையே மாத்தணும். ஆனா சில சமயங்கள்ல அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது நடந்துரும். சரி சரி, நீ போய் மாத்திரை எடுத்துட்டு வா. நிர்மலா நிர்மலா, நம்ம குழந்தை எங்கேயும் போகல, பள்ளிக்கூடம் போயிருக்கான். அவன் உனக்கு என்ன அனுப்பியிருக்கான் தெரியுமா? என்ன அனுப்பியிருக்கா? மிட்டாய். மிட்டாயா? எங்க கொடுங்க கொடுங்க. கீதா, என் மகன் கொடுத்த மிட்டாய் எவ்வளவு ருசியா இருக்கு. கமலா, அம்மாவை கூட்டிட்டு போ. என் ராஜா, என் கண்ணு தூங்குறியாடா ராஜா? அப்பா மகன் கொடுத்து அனுப்பிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு ருசிச்சு சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? அவன் சுய நினைவோட எதையும் செய்யலம்மா. ஒரு சமயம் நல்லா தான் பேசுறாங்க, ஆனா இன்னொரு சமயம் ஆவேசமாயிடுறாங்க. அவங்களுக்கு எப்பதான் குணமாகும்?